ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்ட் சாலட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் சாலடை வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் சர்பத்துன்னு சொல்லுவாங்க, ஃப்ரூட் கஸ்டர்ட் மில்க் ஷேக்னு சொல்லுவாங்க, எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு சிம்பிளான டெசர்ட் ரெசிபி. செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் வந்து இதை ஜஸ்ட்டு வந்து கூல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போனாலும் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் மாதிரியே ஃபீல் ஆகும். அது எப்படி வீட்டிலையே நம்ம ஸ்டைலில் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பால் கெட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் வந்து ஒரு சைடு வந்து காயட்டும். இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. கொதிச்சு வந்த பின்னாடி சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்க்கை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ண பின்னாடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. இது வந்து ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. இதை வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்க்கை வந்து ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம 2லேருந்து 3 மணி நேரம் வந்து கூல் பண்ண போகிறோம். இதை வந்து ஆற வச்சுட்டு நீங்கள் அப்படியே கூட வந்து ஃப்ரூட் சாலட் மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா கூல் பண்ணிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக வேணும்னா கஸ்டர்ட் மில்கில் வந்து நீங்கள் பவுட்ரு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு மில்க் வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு தண்ணியாக தான் வேணும்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாதுளை, வாழைப்பழம், ஆப்பிள், பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கையில் இருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பச்சை திராட்சை, அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு வாழைப்பழம், அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு மாதுளை. இது எல்லாத்தையுமே சேர்த்து மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸ் நிறையா தான் வேணும்னா நீங்கள் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் அளவு இவ்வளோ தான் போடணும்லாம் கிடையாது. உங்கள் பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் குடித்தாலே போதும். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு அழகாக. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.